வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நான் இது மதச்சார்பின்மை பேசுற தமிழ்நாட்டு மண். கடைக்கு புதுசா பழசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற? இல்லையா, இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவங்கவுங்க வழிபாட்டு தலங்களிலும் வாழ்க்கை முறையிலும் மட்டும்தான் இருக்கும். ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுன்னு வந்துட்டா அதெல்லாம் எதுக்கு தம்பி? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த கதறல் இன்னும் சத்தமா கேட்கும் நினைக்கிறேன். பாப்போம். போய்தாப்பா. யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். பெரியார் உங்க கொள்கை தலைவரா அப்படின்ட்டு ஒரு கூட்டம், ஒரு கூச்சல் மேல கூச்சல் போட்டுக்கிட்டு ஒரு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க. டாடி கூப்பிடுறேன். டே டாடி, உனக்கு என்னடா வேணும்? மகனே சீக்கிரம் கோயிலுக்கு வாடா, பெரிய முதல்ல மாட்டிருக்கு, சிக்கச்சுனா. இந்த பெயிண்ட் டப்பா பிசினஸ்க்கு நான் அப்புறம் வரேன். என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறாரு பாரு. பிறப்பை வச்சு ஏற்றத்தாழ்வு இல்லவே இல்லை, அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில எடுத்தப்பவே எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இத பூரா நீ ஒட்டு மொத்தமா ஓச்சு விட்டு மக்களை மதம், சாதி, இனம், மொழி, பாலினம், ஏழை பணக்காரன்னு சூழ்ச்சி செய்து பிரித்து ஆளும். எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு வெட்டு குத்து ஜாதி கலவரம் வெடிகுண்டு கலாச்சாரம். எங்க போய் முடிய போதும் இந்த நாடு? பிளவுவாத அரசியல், வாரிசு அரசியல். மக்களுக்கு தெளிவா தெரியும் யார் இங்க வரணும், யார் இங்க வரவே கூடாதுன்னு. ஏன்னா இது மதச்சார்பின்மை பேசுற தமிழ்நாட்டு மண். பெரியார், அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மா எல்லாம் பிறந்த மண். உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும், அதுதான் சரி அப்படி இப்படின்ட்டு சில பேர் சொல்லிக்கிட்டு சுத்துவாங்க. ஆனா நாங்களாம் அப்படி இல்லை, எங்க கான்செப்டே வேற, பக்கா பிராக்டிக்கல் நாங்க. காம்ப்ரமைஸ்ல போய் நிக்க. இது வரைக்கும் ஆடியோ லான்ச் மேடையில மீட் பண்ணோம். இப்போ ஒரு அதிரடி சேஞ்ச். இப்போ நம்ம மீட் பண்றது அரசியல் மேடையில, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்ல. தமிழ்ல பேசுறீங்களே, யாரு தமிழ்ல பேசுறது? நான் என்ன பண்ணே? நீங்க தமிழா? ஆமா. உங்களுக்கு 100 ஆயுசுனே. மூஞ்சி. இங்க ஆல்ரெடி இருக்கிற அரசியல்வாதிகளை பத்தி அதிகமா பேசி டைம் வேஸ்ட் பண்ண போறதும் இல்ல. நினைச்சேன் அவர் கம்பீரமா நடந்து போற பார்த்தாவே இந்த தாடிக்கார பல என்னைக்காவது பிடிக்க வருவாருன்னு. அதுவும் இல்லாம அரசியல நம்பிக்கை தரது இந்த கொள்கை கோட்பாடுகள் தானே. நாங்க அந்த மாதிரி என்ன உள்ளவங்க, நாங்க அப்படி இப்படி பப்ளிக்கா நாங்க இப்படி வீடியோ போட மாட்டோம்ல. அது யாருக்கிட்ட இருந்து எடுக்க போறோம், எப்படி அடாப்ட் பண்ண போறோம், எந்த ரூட்ல அப்ளை பண்ண போறோங்கிறத மக்கள் கிட்ட நம்ம தெளிவா சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? என்னையா பண்ணுங்கற? அரசியல்லாம் நமக்கு எதுக்குங்க? நாம பாட்டுக்கு நடிச்சோமா, 4 காசு பார்த்தோமான்னு இருக்கலாம்னு தான் ஆரம்பத்துல நானும் நினைச்சேன். நீங்க ரொம்ப ஸ்டூபிடா பேசுறீங்க. நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர். காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப. உனக்கு அப்புறம் உன் மழையா, அதுக்கப்புறம் உன் பேர. நாங்களாம் தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்து இல்லையா? ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம் இல்லையா? கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரு கேட்லாக்கா? நம்மள வாழ வச்ச இந்த மக்களுக்காக நாம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இப்படி முகமடி போட்ட கரப்ஷன் கபடதாரிகள் தான் இப்ப நம்ம கூடவே இருந்துகிட்டு இப்போ இங்க நம்மள ஆண்டுகிட்டு இருக்காங்க. எஸ், ஐ ரிப்பீட். என்ன தேடுறாங்க? இங்க சாதி இருக்கும், ஆனா சைலண்டா மட்டும்தான் இருக்கும். சமூக நீதிக்கான அளவுகோலா மட்டுமே தான் அது இருக்கும். நான் என்ன சினிமா நடத்துறனா, டிராமா நடத்துறனா, இல்ல அனாதை பணத்தை போட்டு காசு வசூல் பண்றனா? எதுக்கும் தயாராக தைரியமா நம்ம கூட நிக்கிற இந்த மாபெரும் சக்தியோட சேர்ந்து எடுத்த முடிவு. என்னடா புத்தலாட்டது? 1000 வருஷமா நீ என்னடா? அதனால இந்த மீடியா ட்ரோலு, எப்ப பார்த்தாலும் கமெண்ட் அசிங்க மாறிட்டு இருக்கானுவோ. இந்த சோசியல் மீடியா ட்ரோலு, மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களே ஏமாத்துறீங்க. எந்த இழுச்சி வாங்கிட்டா கிடைச்சா? யார் ஆட்டை போட்டீங்க? உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். புக்கை வச்சுக்கிட்டு காசு கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா? நல்ல கூட்டாளி கிடைச்சா. இந்தாடா. மோடி மஸ்தான் வேலையை செஞ்சாலும் ஒண்ணு நடக்க போறது. நேரம் கிடைக்கும் போது ஊர் பக்கம் வந்துட்டு போலாம்லப்பா. நான் பட்டணத்துக்கு போனாலும் ஊர் பாசத்தை மறக்க முடியுமா? நாங்க இப்பவும் சொல்றோம், எங்களோட இந்த டிவி கேக்கலாம். மாமா ஏன் மாமா கண் கலங்குற? இல்ல மாப்ள, இந்த கிரேட் கிரிகாலனுடைய மேஜிக்க பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் பாத்தியா? ஏ மாப்ள, கூட்டமே இவ்வளவு இருந்தா கலெக்ஷன் ஹெவியா இருக்கும்ல? கலெக்ஷன் கரைஞ்சிச்சு மாமே.